ஃபர்ஸ்ட் அவரோட அஞ்சாதே வந்து என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், சார் எனக்கு மீசை கூட சரியா வளரல சார், நான் வந்து போலீஸ் ரோல்லாம் பண்ணா நல்லா இருக்காது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லம்மா இந்த ரோல் நீ பண்ணதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ ஏதோ ஒரு வேலைக்கிறதுனால சரியா கொஞ்சம் கரெக்டான செட் ஆகல நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே நான் சொன்னேன், சார் உங்க கூட ஒரு படம் நான் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துல வந்து நான் அசோசியேட் ஆயிருப்பேன் நான் நிச்சயமா எதிர்பார்க்கல. ஸோ முகமுடி நிச்சயமா ஒரு பெரிய படம். இது வந்து நாங்க அதாவது ஃபியூச்சருக்கும் சேர்த்து தான் இந்த படத்தை பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு பார்ட் 2 நிச்சயமா ஒரு சீக்வல் ப்ரீக்வல் இருக்கிற ஒரு ஃபிலிமா தான் இருக்கும். ஸோ அதுல வந்து உண்மையிலே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. when you get great powers you have great responsibilities-ங்கிற மாதிரி இந்த படம் எனக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கான நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியாவே சொல்லிட்டாங்க என்னை பத்தி, பட் இன்னும் ஐ எம் நாட் given my 100%. ஸோ நான் வந்து என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னோட ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துட்டு இருக்கிறேன். ப்ரொஃபஷனலா இருக்கு. த ஹோல் டீம் பார்த்துட்டீங்கன்னா, த ஹோல் அசோசியேட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப படிச்சவங்க, முறையா எல்லாத்தையும் ரொம்ப அழகா கத்துக்கிட்டு வந்தவங்க. ஸோ அதனால இவங்க ஆஃபீஸ்க்குள்ள போகும்போதே ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ஹாலிவுட் டைரக்டர் கூட ஒரு ரூம்குள்ள போற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டோரி போர்டு அந்த எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அதே எனக்கு வந்து ரொம்ப அதாவது உடனே இந்த படத்தை ஆரம்பிக்கணும், உடனே இந்த படத்தை பண்ணணும். இந்த படத்தை நேத்து நைட்டு நாங்க வந்து சும்மா ஜெனரலி இன்னைக்கு பிரஸ் மீட், பட் இன்னைக்கு நேத்து நைட்டு எனக்கு வந்து ட்ரெய்லர்லாம் வர மாதிரி எல்லாம் எனக்கு கனவு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன். அண்ட் எஸ், ஒர்க்கிங் வித் த ஹோல் டீம். நான் வந்து உண்மையிலே நிச்சயமா நரேனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இட்ஸ் கோனா பி அ ரியல் டஃப் டைம். எனக்கும் சரி, அதே மாதிரி நரேனுக்கும் சரி. எனக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரு ஆனதே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அண்ட் திருப்பி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த படம் மூலமாக கிடைக்குது. நாங்கள் சேர்ந்து பண்ணுற 3வது படம். ஒரு விஷயம் மட்டும் தெரியும், சித்திரம் பேசடி பண்ணுறதுக்கு முன்னாடியும் அஞ்சாதே ஷூட்டிங் முன்னாடியும் மிஷ்கின் சொன்ன ஒரு வார்த்தை, அஞ்சாதே எல்லாம் வந்து முதல் நாளே ஷூட்டிங்க்கு வந்து நான் போலீஸ் காஸ்டியூம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த ஷார்ட் முடிஞ்ச உடனே மிஷ்கின் கூப்பிட்டு, மச்சா எனக்கு இந்த படம் கிடச்சிது மச்சா, இந்த படம் அஞ்சாதே ஒரு விஷயம் தெரியுமா, இது பெரிய ஹிட் ஆக போகுது. இந்த கான்ஃபிடன்ஸ் இது சிதன்படி பேசுதடி பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது, அஞ்சாதே பண்ணும்போது இருந்தது. முகமூடி இப்போ படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், மச்சா இதுவும் பெரிய ஹிட் ஆக போகுது, நம்பலாம், 100% நம்பலாம். ஸோ நிச்சயமாக யூடிவிக்கு முகமூடி வந்து ஒரு பெரிய படமாக போகிறேன், சந்தேகமே இல்லை. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி மிஷ்கின் ஃபார் introducing me to Shekhar Master. குங்ஃபு வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்தே நம்ம ப்ரூஸ்லி, ஜாக்கி சான்லாம் நம்ம எங்களோட ஃபேன்ஸ், நாங்கள் வந்து பெரிய ஃபேன்ஸ். அண்ட் we are doing kung fu ourselves. அது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. And I'm very happy to be part of this team. It's a great opportunity to work in such a big movie, as a return for believing in me. So thank you so much, and I can't wait to work with Jeeva, Naren and the whole crew. They've been absolutely fabulous. Thank you.